சார் எவ்வளவோ தளபதி படம் வந்திருந்தாலும் இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஜனநாயகன் அதுதான் விஜய் சாருடைய மேஜிக்கா நான் பார்த்தேன். இந்த படம் தமிழ்நாடு மட்டும் இல்ல, உலகெங்குமே ஒரு பெரிய கொண்டாட்டமா மாறி இருக்கு. கர்நாடகால நேத்து மட்டுமே கிட்டத்தட்ட 12 crore பண்ணிருக்கு படம். கேரளால 5-6 கோடி பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல 40-50 கோடி பண்ணிருக்கு. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 28 to 30 கோடி பண்ணிருக்கோம். ஓவராலா ஒரு 80-90 கோடி இல்ல 100 கோடின்றது 7 மாசம் டிலே. பைரசில லீக் ஆயிருக்கு. வரும் சொல்லி எல்லாரையும் போர் அடிச்சுட்டாங்க. இப்படிப்பட்ட படத்துக்கு இவ்வளவு பெரிய ஓப்பனிங் வருது. இத்தனை பிரச்சனை நடுவில் ஒரு படத்தை கொண்டாடுறாங்கன்னா அப்ப எந்த அளவு வந்து ஒரு அன்பு தானே. தமிழ்நாட்டில் மட்டுமே நேற்று என்னோட ஒரு எஸ்டிமேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. ஒரு நாளில் 20 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் பார்க்குறாங்கன்னா அப்போ எந்த அளவு அவர் வந்து ஒரு மாஸ் ஓப்பனிங்கான ஒரு ஸ்டாராக இருக்காரு. அதை விட மக்கள் எந்த அளவு அவரை நேசிக்கிறாங்க. விஜய் சார்ன்ற ஒரு மேஜிக்காக படத்தை பார்க்குறேன்னு சொல்கிறாங்களே, அதுதானே சாதனை. எனக்கு தளபதி விஜய் இருக்காரு, அவரோட என்டர்டைன்மெண்ட் பிடிச்சிருக்கு. படம் ஃபுல்லாக நான் என்ஜாய் பண்ணேன், செலிப்ரேட் பண்ணேன். தியேட்டர்கள் வைப்பு, தியேட்டர்கள் மூடு, ஜாலியாக ஒரு படத்தை பார்த்தோம், என்ஜாய் பண்ணோம். நம்மளாம் செலிப்ரேட் பண்ண ஒரு என்டர்டைனர் நம்ம சினிமா விட்டு போறாரு அப்படின்ற ஒரு மனசு வருத்தம் எல்லாருக்கும் வந்தது காரணமே அதான். நேற்று பல பேர் எமோஷன் ஆயிட்டாங்க. நான் கடைசியில் வந்து அந்த லாஸ்ட் 40 செகண்ட் நான் இல்லைப்பா நான் போறேன்ப்பா அப்படின்னு எனக்கு வந்து மனசு உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு தயாரிப்பாளர் டாக்டர் தனஞ்சயன் எழுந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். எவ்வளவோ தளபதி படம் வந்திருந்தாலும் இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஜனநாயகன் தளபதி ரசிகர்கள் மட்டும் கிடையாது, உங்களை மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் பெரிய ஒரு இழப்புலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ரிலீஸ்? அதுக்கப்புறம் வந்து மக்கள் வரவேற்பு ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு, எப்படி பாக்குறீங்க? நம்மளாம் ஒன்னா தான் பார்த்தோம், நம்மளாம் ஒன்னா சேர்ந்து படம் பார்த்தோம். எனக்கு என்னென்ன சந்தோஷம் என்னன்னா, இதுதான் நம்ம பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். ஜனவரி 9ஆம் தேதி கடைசியில் எப்படியோ நம்மளை முட்டி மோதி நம்மளை வந்து தவிக்க விட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து கடைசியில இருந்து 23 ஜூலை அன்னைக்கு பார்க்க வச்சுட்டாங்க. அந்த வகையில் பார்க்க வச்சுட்டீங்களேன்ற ஒரு சந்தோஷம் இருக்கு. அந்த ஒரு எனர்ஜி இருந்தது இல்லை. நம்ம தேட்டரில் பலாசோல பார்க்குறோம். பலாசோ வந்து ஒரு ஏசென்ட்ரிக்கான ஒரு மல்டிப்ளெக்ஸ். அங்க வரவங்களே வேற ஒரு 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 மேல் ரொம்ப பெருசா ஷோ பண்ண மாட்டாங்க. எல்லாரும் அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டு நிறைய பாப்கார்ன் வாங்கி உட்காந்துட்டு சாப்பிட்டு பார்த்துருவாங்க. அவங்கெல்லாம் போய் டான்ஸ் ஆடிந்தாங்க பார்த்தீங்களா? நம்ம நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தீங்க, நான் எடுத்துகிட்டே இருந்தேன்ல, அதுதான் சினிமா. அதாவது நம்மளை மீறி நம்மளை வந்து உணர்வுபூர்வமாக நம்மளை வந்து ஏங்க வச்சுட்டாரு தளபதி விஜய் சார். நம்மளை போய் அங்கே டான்ஸ் ஆட வச்சாரு. நம்ம எழுந்து போய் டான்ஸ் ஆட முடியல. என்னன்னா அந்த கூட்டத்தோட எப்படி ஆடுறது, இல்லைனா யங்ஸ்டர்ஸ் ஆடுறாங்க, நம்ம போய் எப்படி ஆடுறதுன்னு நம்ம தயங்குறோம் பார்த்தீங்களா? அதுதான் விஜய் சாருடைய மேஜிக்காக நான் பார்த்தேன். இந்த படம் தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகெங்குமே ஒரு பெரிய கொண்டாட்டமாக மாறி இருக்கு. எந்த அளவுன்னா, கர்நாடகாவில் இந்த கடந்த 6 மாசமா எந்த படமே பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் ஒரு படம் ஓடலை. கர்நாடகாவில் ஒரு உதாரணம் சொல்கிறேன், தமிழ்நாடு விடுங்க, அவருடைய கோட்டை. கர்நாடகாவில் நேற்று மட்டுமே கிட்டத்தட்ட 12 crore பண்ணியிருக்கு படம். 11.5 to 12 crore பண்ணியிருக்கு. கேரளாவில் 5-6 கோடி பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 40-50 கோடி பண்ணியிருக்கு. அதனுடைய எக்ஸாக்ட் நம்பர் வரல. இப்போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 28 to 30 கோடி பண்ணியிருக்கோம். ஆக்சுவல் நம்பர் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டிக்ளேர் பண்ணுவாங்க. நம்ம பேசும்போது இன்னும் வரல. பட் ஓவராலாக ஒரு 80-90 கோடி இல்லை 100 கோடின்றது ஆனால் ஒர்க்கிங் டே. எத்தனை பிரச்சனைகள் மத்தியில் இந்த படம் வந்திருக்கு. கண்டிப்பாக 7 மாதம் டிலே. பைரசில லீக் ஆயிருக்கு. இந்த படம் வந்து வரும் சொல்லி எல்லாரையும் போர் அடிச்சுட்டாங்க. எல்லாருமே வந்து டயர்ட் ஆக்கிட்டாங்க. போர் அடிச்சுட்டாங்கன்னா இப்போ இருந்தாலும் ஓகேடா அப்படின்ற மாதிரி ஒரு மூடு கொண்டு வந்துட்டாங்க யாரும், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து. அப்படிப்பட்ட படத்துக்கு இவ்வளோ பெரிய ஓப்பனிங் வருது. ப்ரொமோஷனே இல்லை பார்த்தீங்களா, ஒரு ஈவெண்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஒரு ட்ரெய்லர், ப்ரீ ரிலீஸ் ட்ரெய்லர் ஒன்று கொடுக்கல, ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கல. எங்கேயாவது ப்ரெஸ் மீட் வச்சாங்களா? நம்ம கடைசியாக பார்த்தது 25 ஜூலையில் மலேசியாவில் நடந்த ஒரு ஈவெண்ட் தான். அதுபோல் இந்த படத்துக்கு ஒரு ஈவெண்ட்டும் நடக்கல. ஆனால் படம் ஒரு சம்பவமாக வருது. படத்துக்கு இவ்வளோ பெரிய ஓப்பனிங் வருது. படத்தை வந்து இப்படி மக்கள் கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே நேற்று என்னோட ஒரு எஸ்டிமேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. நேற்று ஒரு நாள் மட்டுமே கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அப்போது ஒரு நாளில் 20 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் பார்க்குறாங்கன்னா அப்போ எந்த அளவு அவர் வந்து ஒரு மாஸ் ஓப்பனிங்கான ஒரு ஸ்டாராக இருக்காரு. அதை விட மக்கள் எந்த அளவு அவரை நேசிக்கிறாங்க, எவ்வளோ பேர் வந்து பார்க்குறான்றது இதை விட என்ன சொல்லணும். இது பிறகு கருத்துக்கள் இருக்கலாம், படம் வந்து இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம்னு. ஆனால் கடைசியில் நம்ம என்ன பண்ணோம், நம்மளாம் உட்காந்து பார்த்தோம். கடைசியில் நம்ம என்ஜாய் பண்ணோமா இல்லையா? படத்தில் வந்து கொஞ்சம் லேக் இருந்தது. செகண்ட் ஹாஃப் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம், நாலாள் கருத்து இருக்கலாம். எனக்கு அதெல்லாம் கருத்தெல்லாம் வேணாப்பா. எனக்கு தளபதி விஜய் இருக்காரு, அவரோட என்டர்டைன்மெண்ட் பிடிச்சிருக்கு. படம் ஃபுல்லாக நான் என்ஜாய் பண்ணேன், செலிப்ரேட் பண்ணேன். தியேட்டர்கள் வைப்பு, தியேட்டர்கள் மூடு, ஜாலியாக ஒரு படத்தை பார்த்தோம், என்ஜாய் பண்ணோம். ஓகே. ஆக்சுவலி இந்த லீக் ஆனது அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாக போயிட்டு நம்ம நிறையா பேசியிருந்தோம். அந்த டைமில் வந்துட்டு இந்த படம் வந்துச்சுன்னா இந்த லீக்கான விஷயத்தினால பெருசாக அடி வாங்க போகுது, இப்போ உடனே ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன 20 லட்சம் பேர் சொல்கிறீங்க,
எத்தனையோ கோடி பேர் இந்த படத்தை பார்த்துட்டாங்க. ஆனா திரும்ப தியேட்டருக்கு வந்து அந்த படத்தை பார்க்கணும்னு இருக்கு இல்லையா? அந்த அன்பை எப்படி எடுத்துக்க? அது வந்து அபரிதமான அன்பு. விஜய் சார் மேல இருக்கிற அபரிதமான அன்பு. இதை விட விடுங்க, நான் ஒரு பாயிண்ட் சொல்ல மாட்டேன். இது ரீமேக்னு எல்லாருக்குமே தெரியும். ஆமா, ரீமேக்னு தெரியும். அது வேற. அது அந்த படத்தை கோடிக்கணக்கான பேர் பார்த்துட்டான். யாரு இது ரீமேக்? பகவந்த் கேசரி படத்தினுடைய ரீமேக்குன்னு தகவல் வந்த உடனே ஊர்ல எல்லாருமே டக்கு டக்குன்னு போய், அதுவும் தமிழ் வருஷன் இருக்கு. எது பகவந்த் கேசரி போனீங்கன்னா தமிழ் கிளிக் தமிழ்ல இருக்கும். தமிழ்லேயே இருக்கும். அப்போ தமிழ்லேயே அவன் பார்த்துட்டான். எக்ஸப்ட் பாலையா நடிச்சிருக்காரு, ஸ்ரீலையா நடிச்சிருக்காங்க, இங்கே வந்து விஜய் சாரும் மயுதா விஜய் நடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட படத்தை எல்லாரும் கொண்டாடுறாங்கன்னா, இத்தனை பிரச்சனை நடுவில் ஒரு படத்தை கொண்டாடுறாங்கன்னா, அப்போ எந்த அளவு வந்து ஒரு அன்பு தானே. அது விஜய் சார் மேல இருக்கிற மிகப்பெரிய அன்பு. அதனால தான் இந்த படத்தினுடைய வெற்றி, இந்த படத்தினுடைய செலிப்ரேஷன், இந்த படத்தினுடைய ரெஸ்பான்ஸை தாண்டி நம்மளுக்கெல்லாம் ஒரு சோகம் வருது. என்னடா இப்படிப்பட்ட ஒரு மனிதர், இப்படிப்பட்ட ஒரு என்டர்டெய்னர், நம்மளாம் செலிப்ரேட் பண்ண ஒரு என்டர்டெய்னர் நம்ம சினிமா விட்டு போறாரு அப்படின்ற ஒரு மனசு வருத்தம் எல்லாருக்கும் வந்ததுக்கு காரணமே அதுதான். நேற்று பல பேர் எமோஷன் ஆயிட்டாங்க. நான் கடைசியில் வந்து அந்த லாஸ்ட் 40 செகண்ட் 50 செகண்ட் எனக்கு எமோஷன் ஆச்சு. நான் இல்லைப்பா நான் போகிறேன்ப்பா அப்படின்னு. எனக்கு வந்து மனசு ஆக்சுவலி முன்னாடி போயிட்டீங்க. நான் எனக்கு மனசு கேட்கல, இவர் வந்து இனிமேல் பார்க்க முடியாது போல இருக்கே சார் அப்படின்னு ஒரு மாதிரி மனசுல இதுவே அப்செட் ஆகி நான் வெளில போனேன். வெளில போய் என்ன பண்ண அப்போ அப்படி திருப்பி ஸ்க்ரீனில் பார்த்துட்டே இருக்கேன். ஆனால் எல்லாரும் எழுந்து வரல. பார்த்தீங்களா? எழுந்து போகவே இல்லை. அந்த 40 செகண்ட் முடிச்சு ரோலிங் டைட்டிலாம் முடிஞ்சு உட்காந்துனே இருக்காங்க. ஏன் உட்காந்துருந்தாங்க? ஒரே காரணம், ஐயோ மிஸ் இல்ல. ஆக்சுவலி ஸ்கிரீன் ஃபுல்லா அவுட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எம்டி ஸ்கிரீன்ல உட்காந்துருந்தாங்க. எல்லாம் உட்காந்தாங்க. நம்ம அதான் நான் நின்றுட்டே பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து எனக்கு மனசு கேட்கல. நான் கிளம்பு நம்ம போகலாம், எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது, இவர் இனிமேல் பார்க்க முடியாதுன்றதே எனக்கு மனசு வருத்தமாக இருக்குது, நம்ம கிளம்பலாம் அப்படின்ற ஒய்ஃப் கிட்ட நீங்கள் உட்காந்துருந்தீங்க. அதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறேன், நான் எழுந்து வந்து நிற்கிறேன். நான் பார்த்தா எல்லாரும் நிற்கிறாங்க, எல்லாம் உட்காந்துனே இருக்காங்க. என்னடா எழுந்து மாட்டேன்றாங்க, நான் மட்டும் எழுந்து வந்த மாதிரி இருந்தது. அப்புறம் நின்றுட்டு நான் பார்த்தா அந்த அன்பு தான் விஜய் சார். அதுவும் ஒரு பலாச மாதிரி தேட்டரில் அப்படிப்பட்ட அன்பு இருக்குன்னா எல்லா காம்ப்ளெக்ஸ்லையும் எப்படி இருக்கும், எல்லா தேட்டரிலும் தனித்திரையவங்களாம் எப்படி இருக்கும், மக்கள்லாம் வந்து அவ்வளோ கொண்டாடுறாங்க. இன்னைக்கு இத்தனை பிரச்சனைகள் வந்த ஒரு படத்துக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. முதல் நாள் 80 கோடி இருக்கலாம், 100 கோடி இருக்கலாம், வாட் எவர் நம்பர் வந்து டிக்ளேர் இஸ் மெட்டீரியல். இந்த படத்துக்கு அதெல்லாம் வந்து சம்மந்தமே இல்லை. எவ்வளோ கலெக்ஷன் பண்ணாலும் அது சாதனை தான். வேற எந்த திரைப்படமும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வெளியாக இருந்தனா இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக கிடைச்சிருக்காரு. அதுவும் யுனானிமஸாக ஒரு பெரிய ஓவர்வெல்மிங்கான ஒரு கண்டென்ட்டுக்காக ஒரு அப்ரிசியேஷன் வரல. பல பேர் பல விஷயமா பேசிட்டு இருக்காங்க. அவங்க கண்டென்ட்டை பற்றி பேசிட்டு இருக்காங்க. நான் கண்டென்ட்டை பற்றியே பேச விரும்பல, நான் மேஜிக்கை பற்றி பேச விரும்புகிறேன். அவங்க இவ்வளோ பேர் கண்டென்ட்டை பற்றி ட்ரோல் பண்ணி பேசினாலும் எவனுமே மதிக்காமல், ஏனாவது பேசிட்டு போயா, எனக்கு என் மேஜிக் இருக்கு ஸ்க்ரீனில், அந்த மேஜிக்காக நான் வந்து படத்தை பார்க்குறேன், விஜய் சார்ன்ற ஒரு மேஜிக்காக படத்தை பார்க்குறேன்னு சொல்கிறாங்களே, அதுதானே சாதனை. ஓகே. இல்லை, எப்போவுமே இந்த படம் வரதுக்கு முன்னாடி சொன்னாங்க இது வந்து அரசியல் படம், முழுக்க அரசியல் பேச போறாங்கட்டு. நம்ம ஸ்க்ரீன்லையும் பார்த்தோம், நிறைய அரசியல் பேசலாம். இதையெல்லாம் தாண்டி தளபதி படமா இது எப்படி இருந்துச்சு? எனக்கு தளபதி படம் தான், அரசியல் படமே இல்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படம் எலெக்ஷன் முன்னாடி வந்ததுன்னா அவருக்கு மிகப்பெரிய ப்ளஸ், பெரிய ப்ளஸ்ஸாக மாறி இருக்கும். ஏன்னா அதில் அவர் சொல்ல வந்த கருத்துக்கள், பர்டிகுலராக உமன் எம்பவர்மெண்ட் பற்றி சொன்னார் பார்த்தீங்களா, அது வந்து இன்னைக்குரிய அந்த படத்தில் எந்த படத்துலையும் சொல்லலை. படம் ஃபுல்லாகவே உமன் எம்பவர்மெண்ட் தான், பெண்களுடைய உயர்வுக்கான ஒரு படம். பெண்களை எப்படி நம்ம மதிக்கணும், பெண்களை எப்படி கேர் எடுத்துக்கணும், பெண்களுக்கு வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து பெருசாக கான்ஃபிடென்ட்டாக வளர்க்கணும். இந்த ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, இது பெண்களுக்கான ஒரு உயர்வுபூர்வமான ஒரு கான்செப்ட். உணர்வுபூர்வமாக அவர் வந்து அந்த கான்செப்டை ஏன் பகவந்த் கேசரி பண்ணணும்னு நினைச்சாருன்னா இந்த காரணம் தான். அவருக்கு எல்லா ஆடியன்ஸையும் அட்ரஸ் பண்ணிட்டாரு. அவர் இந்த ஆடியன்ஸ், அதாவது குழந்தைங்களை வளர்க்கும் போது நம்ம எந்த அளவு வந்து பூஸ்ட் பண்ணி, அதாவது கான்ஃபிடன்ஸ் கொடுத்து வளர்க்கணும் அப்படின்ற கான்செப்டில் ஒரு படம் வரல. இந்த படம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாரு. ஏன்னா ப்ரீ எலெக்ஷன் வரும்போது பெண்கள் எல்லாமே இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிரும். அப்போ நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக நம்ம மதிக்கிற விஜய் சார் அதை சொல்லியிருக்காரு. பெண்களை வந்து தைரியமாக வளர்க்கணும், பெண் குழந்தைங்களை வந்து பயமுறுத்தி வளர்க்கக்கூடாது, நீ அங்கே போகாத, நீ இங்கே போகாத, தைரியமாக போ, ஆர்மி போ, ஃபைட் பண்ணு, வார் பண்ணு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆணுக்கு இணையாக ஒரு பெண்ணை வளர்க்கணும். பெண்ணுன்றா அப்படின்னா உடனே வீக்கர் செக்ஸ் கிடையாது, அதாவது பாடி வைஸ் வீக்கர் கிடையாது, அவங்களால புஷ்அப் பண்ண முடியாது, புல்லப் பண்ண முடியாதுக்காக அவங்க வந்து இது கிடையாது, அவங்க ஸ்ட்ராங். அந்த ஸ்ட்ரென்த் வந்து எப்படி வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருந்தாரு. பகவந்த் கேசரி படத்தில் அந்த சொன்ன கான்செப்ட் அதுக்கு தான் பிடிச்சிருக்காரு. ஓகே, கரெக்டாக அவர் வந்து அதில் அரசியல் கரெக்டாக பிடிச்சிருக்காரு. அந்த வகையில் நீங்கள் விஜய் சாரை ஒத்துக்கணும். அவர் வந்து ஏதோ ஷார்ட்கட்டில் ஒரு படம் பண்ணணும்னு வரல. அதாவது ஒரு படத்தை எடுத்து முடிச்சிடலாம், கடைசி படமாக ஒரு படத்தை எடுத்து முடிச்சிடலான்னா அவர் வேறு படம் பண்ணியிருக்கலாம். எப்படி படம் பண்ணியிருக்கலாம்? ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் படமாக பண்ணியிருக்கு. இது ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட், இது ஸ்ட்ராங்கான கண்டென்ட். அதுவும் உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு வரும்போது அது லேடிஸ் அப்பீல் ஆகிற ஒரு கதை. அப்படிப்பட்ட ஒரு கதையை நம்ம எடுப்போம்னு அவர் எடுத்தது காரணமே அது எலெக்ஷன் முன்னாடி ஒரு இதுவா. அதனால தான் சொல்கிறேன், இந்த படம் எலெக்ஷன் முன்னாடி வந்திருந்தேன்னா கண்டிப்பாக இன்னும் மிகப்பெரிய லெவலில் அவருக்கு ஓட்டு வந்திருக்குன்னு தான் என்னுடைய கணிப்பு. பெண்கள் மத்தியில் இன்னும் பெரிய லெவலில் ஒரு அப்பீலாக இருக்கும், இன்னும் பெரிய இப்போ வந்து வசூல் சாதனை பண்ணோம். ஆனால் அவருக்கு இன்னும்
கிடைக்க வேண்டிய ஓட்டுகள் இன்னும் அதிகமாக விழுந்திருக்கும். அந்த அளவு பெண்கள் மத்தியில் இந்த கருத்துக்காகவும் சொல்ல வந்த இன்டென்ஷனுக்காகவுமே பெரிய அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கும். அதெல்லாம் விடுங்க, அதை மீறி நம்ம செய்ய மாட்டார், அதெல்லாம் விடுங்க. அவருக்கு வந்து 150 சீட் பதில் 129 சீட் வந்திருக்கலாம், இல்லை 140 சீட் வந்திருக்கலாம். பட் நான் சொல்ல வர்றது இந்த ஓட்டு இன்னும் அதிகமாக இருக்கும். அந்த அளவு பெண்கள் மத்தியில் வரவேற்பக்கூடிய ஒரு கதையை தான் அவர் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்லி சென்சர் இது அதுன்னு சொல்லி இந்த படத்தை வந்து இவ்வளோ தொழில் தாமதம் பண்ணிட்டாங்க. பட் அதை மீறி அவர் ஜெயிச்சிட்டாரு. இன்னைக்கு பார்க்கும்போது அவர் சரியான கதையை தான் தேர்ந்தெடுத்திருக்காரு. சரியான ஒரு விஷயத்தை தான் அவர் கொண்டு வந்திருக்காரு இந்த படத்தில். நல்ல விதமாக அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதை விட அவரோட ட்ரிபியூட் படமாக கடைசி படம் நம்மளாம் செலிப்ரேட் பண்ண படமாக கொடுத்துருக்காரு. ஓகே, இந்த செலிப்ரேஷனில் மிக முக்கியமான செலிப்ரேஷன் அந்த டைட்டில் கார்டு தான். ஆமாம், அதில் வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது சட்டசபையில் பண்ண அந்த எமோஷன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது பெரிய அரசியலாக இப்போ ஆப்போசிட் பார்ட்டிஸ்க்குலாம் அது வந்து இது ஏன் பண்ணார் அப்படின்ற மாதிரி இப்போ டாக் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஆனால் அதை கொண்டு வந்து டைட்டில் கார்டில் வச்சதுக்கு ஒத்துக்கிட்டது, ஏன்னா டைட்டில் கார்டே வேண்டாம் நார்மலாக போடுங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த விஷயத்தை எப்படி பார்க்க? அது வந்து கேவி நாராயண் சார், அவர் தான் கேவிஎன் ப்ரொடக்ஷன் தான் வாழ்த்து சொல்லணும். அவர் தான் கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. இது யாருமே கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து வினோத் சார் போய் கேட்டு அதெல்லாம் பண்ணல. அவர் வந்து கேவின் தான் கேட்டிருக்காரு. இப்போது உங்களுக்கான சிம்பிள் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த சீனை நான் போட்டு இதெல்லாம் வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் போட்டால் தான் ஒரு ஆரவாரமான ஒரு புதுசாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 40-50 செகண்ட் நான் ஒரு ட்ரிபியூட் வீடியோ போட்டுறேன், கடைசியில் பிரியமுடன் விஜய்ன்னு போட்டு முடிக்கிறேன்னு சொல்லியிருக்கும்போது அவர் கண்டிப்பாக விஜய் சார் ஏன் அப்படி தான் கேட்டிருப்பார். ஏன்னா எல்லாம் தெரியும் விஜய் சாரோட நீங்கள் கண்டிப்பாக விஜய் சார் பொறுத்தவரையும் நீங்கள் ஏதாவது சொன்னீங்க வச்சிங்களேன். நான் சொல்கிறேன், ஒரு 4-5 வருஷம் முன்னாடி நான் போய் உட்காந்து நான் வந்து ஒரு யூடியூப் கான்செப்ட் ஒன்று பண்ணேன். அதில் என்ன சொன்னேன், த பிக்கெஸ்ட் ஃபேன் ஆஃப் விஜய் சார்னு ஒரு கான்செப்ட் ஒன்று பண்ணோம். ஓகே, அந்த இது யூடியூப் சேனலில் இன்னும் கூட இருக்குது அந்த வீடியோலாம். நான் சொன்னேன், சார் நான் ஒரு ப்ரோக்ராம் லைவ் ப்ரோக்ராம் பண்ண போகிறேன், அதில் வந்து த பிக்கெஸ்ட் ஃபேன் ஆஃப் தளபதி விஜய்ன்ற கான்செப்டில் ஒன்று பண்ண போகிறேன் சார். நான் அவர் ஃபஸ்ட் எடுத்துன்னு சொன்னார், ஏன் அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் பண்ணாதீங்க, அப்படியெல்லாம் போட்டு இது பண்ணாதீங்க, எனக்கு அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாரு. அப்புறம் நான் ரொம்ப பிடிவாதம் பண்ண பிறகு நான் வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணேன், சார் என்னை விட்டுருக்கு சார், நான் பாட்டு பண்ணிட்டு போகிறேன், நீங்கள் பாட்டு நான் எதுக்கு வந்து கேட்குறேன்னா நாளைக்கு நீங்கள் எதுவும் அப்ஜெக்ட் பண்ணக்கூடாது, யோசிக்கக்கூடாது. ஓகே, நீங்கள் ஏதாவது தகவல் வந்துச்சுன்னா அப்போ எனக்கு பிரச்சனை ஆகிடும். அனௌன்ஸ் பண்ண பிறகு நான் வந்து ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்கக்கூடாது. இல்லை சார், அதுக்காக உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், நான் அப்ரூவல் பண்ணல, ஆனால் நான் தடுக்கல, போங்க அப்படின்னாரு. ஓகே, இதான் சொல்லியிருப்பார். ஓகே, அவர் அப்ரூவல் பண்ணிக்க மாட்டார், ஆனால் தடுக்க மாட்டேன், ஏதோ பண்ணிக்கங்க, போங்க, ஏதோ போங்க, ஆனால் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். என்னதான் நான் தான் ஜெயிச்சு வந்துட்டேன்ல, இது எதுக்கு அங்கே போடணும், அது தளபதி விஜய் போட்டாலே போகிறோம் அப்படி தான் அவர் சொல்லியிருப்பார். அப்புறம் ட்ரிபியூட் எதுக்கு போடணும், எக்கச்சக்கமான ட்ரிபியூட் போட்டுகிட்டே இருக்காங்க வீடியோ, எதுக்கு படத்துலேயும் போடணும் அப்படி தான் சொல்லியிருப்பார். ஆனால் இது ப்ரொடியூசராக இவர் பிடிவாதம் பண்ணியிருப்பார். இல்லை சார், என் திருப்திக்கு நான் பண்ணுறேன், இவ்வளோ சேலஞ்ச் நடுவில் இந்த படத்தை கொண்டு வரேன், இதை என்ன அலோவ் பண்ணுங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லும்போது போங்க, இதுக்கு பிறகு நான் உங்களை எப்படி போய் சொல்கிறேன், அதிகமாக பாதிக்கப்பட்டது அதிகது அவர் தானே, போங்கப்பா அப்படின்னு சொல்லி விட்டுருவார். அப்போ கூட அவர் அப்ரூவல் கொடுத்துருக்க மாட்டார். எனக்கு தெரியும் விஜய் சாருடைய மனசு எப்படி இருக்குன்னா, எதுக்கு இதெல்லாம், அவர் தன்னை வந்து இப்படியெல்லாம் காமிச்சுன்னு நினைக்க மாட்டார். அவரை பொறுத்தவரையும் வந்து ரொம்ப சிம்பிளாக, என் படைப்பு போகிறோம், நான் நடித்தது போகிறோம், அதை மீறி எதுவும் பண்ணாதீங்க, ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணாதீங்க அப்படி தான் எப்போவுமே சொல்லுவார். அவரை பில்டப் பண்ணணும் இந்த வெளியிலலாம் சொல்கிறதெல்லாம் கிடையாது, அவர் கேட்க மாட்டார், அவர் எப்போவுமே வந்து விரும்ப மாட்டார். அவரை பொறுத்தவரையும் எதுக்கு, ஏன் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு. ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இருந்ததுன்னா, அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இன்னைக்கு 3ஆவது தடவை அந்த படத்தை பார்க்க போறாரு அப்படின்னு சொல்லும்போது, அதாவது படம் ரிலீஸ்க்கு முந்தின நாள் அவர் வந்து அது ஃபிலிம் ஸ்டுடியோ இதில் வந்து ப்ரிவியூ தியேட்டரில் எல்லாரையும் கூட்டு போய் படம் பார்க்குறாரு. அப்புறம் நாளைக்கு திருப்பி பார்க்குறாரு அப்படின்னாங்க, திருப்பி சண்டே பார்க்குறாரு அப்படிலாம் போடும்போது அவர் எவ்வளோ தூரம் நேசிச்சிருக்காரு பாருங்க. கண்டிப்பாக இந்த கான்செப்டை படமாக இல்லை, அதில் 2 விஷயம் அவர் வந்து எல்லா கவர்மெண்ட் அஃபிஷியலுக்கும் கூப்பிட்டு காமிக்கிற விஷயம் என்னென்னா, நான் எந்தளவு உமன் எம்பவர்மெண்ட் பற்றி இந்த படத்தில் பேசியிருக்கேன், அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். போலீஸ்னா எவ்வளோ கெத்தாக இருக்கணும், ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் கொண்டு போய் காமிச்சது என்ன காமிச்சிருப்பாருன்னா பாருங்கள், பொலிட்டீஷியனை அண்டர்வேரத்துக்கு அமைச்சிட பாருங்க. ஓகே, அந்த தைரியம் வேணும் உனக்கு, எவனாக இருந்தாலும் சரி, பவர்ஃபுல்லாக எவனாக இருந்தாலும் சரி, அவனை நான் தூக்கிட்டு வருவேன், அது காமிக்கிறார்ல. அதுதான் இவர் வந்து இந்த படத்தை காமிக்கிறது மூலமாக சொல்ல வர செய்தி. கவர்மெண்ட் அஃபீஷியலுக்கெல்லாம் என்னென்னா, நேர்மையாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும், யாரை பற்றி பயப்படக்கூடாது, இந்த நாட்டுக்காக தான் உழைக்கணும். நீங்கள் யாருமே வந்து கரப்ஷனாவோ இல்லை எவனுக்கோ துணை போகிற மாதிரி இருந்ததுங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஜட்டி உரியுடன்னு நான் சொல்கிறது, அதோட பேண்ட்டை உரியுடன் சொல்லலாம். பேண்ட்டை உரியுடன்றதான் இந்த படத்தில் அவர் சொல்கிற. அதாவது இந்த படத்தை வந்து திருப்பி எல்லாரும் அவர் உட்காந்து படம் பார்த்துட்டு, அவர் அந்த மாதிரி படம் பார்க்குற ஆளே இல்லை. அவர் இன்னைக்கு வரையும் நீங்கள் எங்காவது பார்த்துருக்கீங்களா ப்ரிவியூ தியேட்டர் வந்து படம் பார்த்தாருன்னு? எப்பாவது பார்த்துருக்கீங்களா? எந்த படத்துக்காவது ப்ரிவியூ தியேட்டரில் பார்த்துருக்காரா? அவர் பார்த்ததே கிடையாது. ஒரு நியூஸ் வராது. அவர் மற்றவங்க படத்தை வந்து திரையரங்கில் வந்து பார்த்துருப்பாரு, தேவி திரையரங்கு வந்து பார்த்துருக்காரு, அவருடைய திரையரங்கு சைலண்டாக வந்து தேவியில் பார்த்துட்டு போகிற தவிர ப்ரிவியூ தியேட்டரில் படம் பார்க்குறதெல்லாம் அவர் பண்ணவே மாட்டார். அவர் ஏன் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏன் பண்ணுறாருன்னா, அவர் கூப்பிட்டு வச்சு காமிக்கிறார் எல்லா அஃபிஷியலுக்கும், நான் என்னோட எண்ணங்கள் இதுதான், பெண்களை வந்து உயர்வாக வச்சுக்கணும், பெண்களை பத்திரமா பார்த்துக்கணும், ஸ்கூல் எஜுகேஷனில் கிட்ஸ்க்கு என்ன மாதிரி கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு குட் டச் பேட் டச்லாம் சொல்லி தரணும். அதை விட முக்கியமாக ஒரு போலீஸ்காரன்னா
எப்படி முதல்ல ஒரு காட்சியில் காமிக்கிற மாதிரி ஒரு 50 பேரை வெட்டி தள்ளுறது கூட தயங்காத ஒருத்தனா இருக்கணும், அதுக்காக ஜெயில் போகிறது கூட தயங்காமல் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தலைவனாக வரணும் அப்படின்னு எல்லாமே போலீஸ் ஆஃபீஸ்லேருந்து ஐபிஎஸ் ஆஃபீஸ்லேருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாருமே இப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் அது படம் காமிக்கிறாரு. ஏன்னா அப்படிதான் பார்க்குறேன். அது செய்தி என்ன பார்க்குறேன்னா, இந்த படத்தை வந்து எல்லாருக்கும் அவர் காமிக்கிறதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அவருடைய எல்லா அஃபீஷியல்ஸ்க்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸ்க்கெலாம் என்ன சொல்ல வராரு, எல்லாம் இந்த மாதிரி பார்த்து இருந்துங்கப்பா, நீங்கள் பாட்டு வேறு மாதிரி நினச்சிடாதீங்க, என் கவர்மெண்ட்டில் எல்லாரும் வந்து இவ்வளோ இதுவாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் வந்து ஒரு கருத்து சொல்கிறார். இப்போ இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நீங்கள் சொன்னீங்கல்ல, அதாவது இந்த கேமியோ அப்பியரன்ஸில் எனக்கு ரொம்ப நான் கிளாப் அடிச்சது புசியானந்த் சார். நான் புசியானந்த் மெசேஜும் போட்டேன், சார் உங்களை அந்த படத்தில் அந்த சீனில் பார்த்து நாங்களாம் செலிப்ரேட் பண்ணேன் சார் அப்படின்னு போட்டேன். அதை விட நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு தினத்தந்தியில் போட்டிருக்காங்க ரிவ்யூவில் புசியானந்த் சார் வரும்போது எல்லாருமே வந்து பயங்கரமா ரியாக்ட் பண்ணாங்க, அவர் நடிச்சிருக்கலாம் நிறைய படத்துல அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப பாருங்க புசியானந்த் சார் வந்து ஒரு கேமியோ அப்பியரன்ஸ்ல எப்படி ஸ்கோர் பண்ணிட்டாரு பாருங்க. ஓகே, கண்டிப்பா சார் நிறைய விஷயங்கள் பேசணும். தேங்க்யூ.